ஹலோ வீவர்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ காவேரி வீட்டில் போய் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. காவேரி என்னடி ஆச்சு, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க, காரணம் என்னதை சொல்லலாம்ல அப்படின்ட்டு தனா கேட்குறாங்க. அக்கா நீ கன்சீவா இருக்குல்லக்கா, அதை நினச்சி தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏண்டி அதை நினச்சா நீ சந்தோஷப்பட்ட, ஏதோ நீயே கர்ப்பமான மாதிரிலே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா இருந்துட்டு, ஆமா நீ ஏமா எப்போ பார்த்தாலும் ஒவ்வொன்றும் காவேரி சொல்லி கஷ்டப்பட்டு இருக்க, அப்படியெல்லாம் பேசாதமான்றாங்க. ஒருவேளை நான் கன்சீவ் ஆனதை நினைச்சா அவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன் காவேரியும் கன்சீவ் ஆக மாட்டான்னு சொல்றியம்மா? கண்டிப்பா காவேரி ஒரு நல்ல செய்தி என்னைக்கா இருந்தாலும் சொல்லுவான். ஆமா புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கா, எப்படி எல்லாம் நடக்கும், கடவுள் இருக்கிறாரு இல்ல, கைவிட்டுற மாட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவளுடைய மனசை காயப்படுத்தாத, நீ கொஞ்சம் பொறுமையானு காவேரி சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எல்லாம் தப்பு புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையாவே நான் கன்சீவா இருக்கேன், ஆனா அது சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்துல என் புருஷன் விஜய் என்னை கூட்டிட்டு போகத்தான் போறாரு, நான் அவர் கூட சந்தோஷமா வாழதான் போறேன், அது நடக்கதான் போகுது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க காவேரி. காவேரியுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போதா இல்ல கனவா போக போதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.